திருப்பாவை பாசுரம் 4. ஆழிமழை கண்ணா உன்று நீ கைகரவேல் ஆழி உள்புக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மீகருத்து பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்க உதைத்த மழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய் ஆழிமழை கண்ணா. அனைவருக்கும் நமஸ்காரம். திருப்பாவை பாடல் 4 ஆழிமழை கண்ணா விளக்கம். முன்பே சொல்லியிருந்தபடி ஆண்டாள் குரு என்ற ஸ்தானத்திலிருந்து ஒரு ஆசிரியையாக ஆயர்குல சிறுமிகளுக்கு பகவானின் நாமத்தின் மகிமையும் பகவானின் மகிமையும் மறைமுகமாக போதிக்கின்றாள். எப்படின்னும்போது ஒரு குழந்தைகளுக்கு, ஒரு புதுசாக ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும். ஷேப்ஸ்னு வச்சுக்கோங்க, சர்க்கிள், ஸ்கொயர், அது போல் சொல்லி கொடுக்கணும்னா அந்த குழந்தைகளுக்கு பிடித்த ஒரு நிறத்தில் அதை சொல்லுவோம். நம்ம பிங்க் கலர், பிரைட் கலர்ஸ்னு வச்சுக்கலாம். அது போன்ற நிறங்களில் அந்த மாடல்களை உருவாக்கி அந்த குழந்தைங்கிட்ட கொடுக்கறச்சு அந்த நிறமானது அந்த குழந்தைகளுக்கு பரிச்சயம். அப்படி பரிச்சயமான அந்த நிறத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த குழந்தைகள் அந்த ஷேப்ஸை புரிஞ்சிக்கிறது ஈஸியாக போயிடும். தெரிய வைக்க வேண்டிய ஒரு விஷயத்திற்காக தெரிந்த ஒரு விஷயத்தை இணைத்து கொள்வது. அதுபோல் மழையின் அதிபதி, மழையின் அதிபதிக்கிட்ட ஆண்டாள் ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்னென்னா நீராடல். முதல் பாசுரத்தில் சொன்ன மாதிரி நீராடல், இந்த மார்கழி மாதத்தில் நீராட வேண்டும். அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. தண்ணி இல்லை, ஏரி வறண்டு போச்சு. அந்த காலத்தில் நம்ம காலம் மாதிரி அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது, ஷவர் கிடையாது. பெண்களோ ஆண்களோ தனித்தனி படித்துறையில் தான் போய் நீராட வேண்டும் பொது இடங்களில். அப்போ ஏரியிலையோ குளத்துலையோ தண்ணி இல்லை. அதனால் இன்றைக்கி நான் அந்த பாவை நோன்பிற்கான நீராடலை நான் மேற்கொள்ளவில்லைன்னு யாரும் எக்ஸ்கியூஸ் எடுத்துக்கக்கூடாதுன்றதுக்காக ஆண்டாள் அந்த மழையின் அதிபதியை வேண்டுகிறாள். என் மழையின் அதிபதியே, உங்ககிட்ட எந்த தண்ணியுமே வச்சுக்காத, மொத்தத்தையுமே எங்களுக்கு கொடுத்துடு. அப்படி அந்த மழையினுடைய அதிபதியையும் அந்த மழை எவ்வாறாக இருக்க வேண்டும்னு ஆண்டாள் அந்த சிறுமிகள்கிட்ட சொல்லும்போது பகவானின் ஒவ்வொரு அழகிய அம்சத்தையும் வெளிப்படுத்துகிறாள். பகவானின் கையில் இருக்கும் சக்கரமானது வருகிறது, பகவானின் கையில் இருக்கும் சங்கானது, பாஞ்சஜன்யம் என்ற சங்கானதும் வருகிறது, அவருடைய சாரங்கம் என்ற வில்லானதும் வருகிறது. எப்படி சொல்கிறான்னா, பகவானைப் போல், பகவான் கண்ணனைப் போல் கருத்த வலிமையுடைய, அதாவது வலிமையுடைய கருப்புன்னு சொல்லணும்னா ரொம்ப ஆழ்ந்த கருப்புன்னு சொல்லலாம். டார்க் பிளாக்கே டார்க் தான், இது ரொம்ப டார்க்கஸ்ட் பிளாக். அது போன்ற மேகங்களை வச்சுக்கோ. அதே போல் பகவானின் கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தை போல் மின்னலை வீசு, சங்கு ஒலி எழுப்பதை போல் இடி ஒலி எழுப்பு. அவருடைய சாரங்கத்திலேருந்து வரக்கூடிய அந்த வில்லிலிருந்து வரக்கூடிய அம்பானது என்றைக்குமே ஜெயத்தை மட்டுமே கொடுக்கும். அது எதுக்கு இந்த ஜெயம்ன்ற வார்த்தை இப்போ யூஸ் பண்ணுறா, வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறான்னா, அந்த மழை துளிகள் சாரமாக வரும்பொழுது மக்களுக்கு பயன்படும் விதத்தில், கடலில் போய் மழை பெய்யாமல் மக்களுக்கு பயன்படும் விதத்தில்,
ஆண்டாளுடைய பாசுரங்களில் பார்த்திங்கன்னா ஆயர்குல சிறுமிகள் மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நெய்பர்ஹுட் சுற்று மக்களுக்காகவுமே அந்த பாசுரங்களில் ஒரு பிரார்த்தனையானது இருக்கின்றது. அந்த மழையானது எங்கேயுமே வேஸ்ட் ஆகக்கூடாது, இங்கே இருக்கிற மக்களுக்கு பயன்படணும்னு சொல்லி ஆண்டாள் சொல்கிறார். இதில் ஒரு உயர்ந்த தத்துவமானது மறைபொருளாக சொல்லப்பட்டிருக்கு. நாம் இந்த ஜீவாத்மாவான நாம் இந்த உடலை விடுத்து போகும்பொழுதோ யமலோகத்தில் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை சித்திரகுப்தன் பார்க்குறான்றது நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு. முன்பு ஒரு பதிவில் சொல்லியிருக்கோம், மறுபடியும் அதை நினைவூட்டல். இந்த சித்திரகுப்தன்றது வேறு யாரும் கிடையாது, நம்முடைய உடம்பின் உள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய சூக்ஷ்ம சரீரம், நம்முடைய சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரமானது நம்முடைய நிகழ்வுகளை, நாம் உரைப்பவற்றை, நாம் எண்ணுபவற்றை தன்னுடைய பதிவு செஞ்சு வைக்கிறது, எந்த ஒரு பேதம் இல்லாமல். நாம் நல்லது செய்தாலும் நல்லது செய்தோம் என்ற பதிவு செய்கிறது, நாம் தீயது செய்தாலும் தீயது செய்தோம்னு பதிவு செய்கிறது. ஐயோ, நம்மளுக்கு இந்த உடம்புல இடம் கொடுத்துருக்கானே, இவன் பண்ண தப்பெல்லாம் நம்ம மறைச்சிடலாம், எழுத வேண்டாம்னு நினைக்காம ஒரு நடுநிலையுடன் ஒரு நியாயாதிபதிய ஸ்தானத்திலிருந்து தராசு போல நம்முடைய செய்கைகள், எண்ணங்கள், நாம் கூறுபவை அனைத்தையுமே அது தன்னுள்ள ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. இந்த பூ உலகை விட்டு இந்த ஜீவாத்மா கிளம்பும்பொழுது அந்த சூக்ஷ்ம சரீரம் மட்டும்தான் மேலே போகிறது. அதன் கொண்டே அதில் இருக்கக்கூடிய ரெக்கார்டை கொண்டு தான் நாம் பாவம் செய்தோமா புண்ணியம் செய்தோமா என்றது யம தர்மனால் கிரகிக்கப்படுகிறதுன்றதை சொல்லுவாள். ஸோ நாம் தான் சித்திரகுப்தன், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்ம சரீரம் தான் சித்திரகுப்தன். ஆண்டாள் இங்கே யூஸ் பண்ணுற டெக்னிக் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் தான் குறிப்பிடும் பாசுரத்தில் பகவானின் ஒவ்வொரு அங்கங்களையும், பகவானின் கல்யாண ரூபத்தையும் கல்யாண குணத்தையும் நம் மனதுள் பதிய வைக்கிறார். ஆழி மழை கண்ணா அப்படின்னும் பொழுதோ மழையின் அதிபதி வேறு இருந்தாலும் அந்த கருமை நிற மேகங்களின் தலைவனாக இருப்பதனால் கண்ணனாக அழைக்கின்றாள். பகவானின் பஞ்சாயுதங்களில் 3ஐ இங்கு குறிப்பிடுகின்றாள், அவற்றின் சிறப்புகளை குறிப்பிடுகின்றாள். அப்போ என்ன ஆகும், அந்த சிறுமிகளுக்கு அந்த உருவகப்படுத்தி கொடுக்கும்பொழுது, முன்ன நம்ம சொன்ன மாதிரி பிடிச்ச கலரில் பண்ணி கொடுக்கச்சு ஷேப்ஸ்லாம் மனசில் பதிகிற மாதிரி பிடித்த விஷயத்தை சொல்லும் பொழுதோ, இதுபோல் மழையோட அம்பு பகவான் சாரங்கத்திலிருந்து வரும் அம்பு, அந்த இடி யோசையானது பாஞ்சஜன்யத்திலிருந்து வரும் இடி யோசை, சக்கரம் சொல்போல் அந்த மின்னலானது வெட்டி இப்போ செல்கிறது. இதுபோல் பகவானின் ஒவ்வொரு பஞ்சாயுதத்தில் 3ஐ பற்றி விளக்கும்பொழுது அந்த சிறுமிகளுக்கு அது மனதில் பதிகின்றது. அவர்களின் சூக்ஷ்ம சரீரத்தில் அவர்கள் அறியாமையே அந்த பகவானின் ரூபமானது சிறிது சிறிதாக உள்ளே செல்கின்றது. இன்றைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் இவ்வுலகை விட்டு அந்த பர உலகம் செல்லும் பொழுது அவர்கள் மனதில் நீங்காமல் இருக்கக்கூடியது பகவானின் அந்த ஸ்வரூபமும் அவனின் கல்யாண குணங்களும். ஒரு மனோதத்துவ நிபுணராக ஆண்டாளானவள் தன்னை அண்டி இருக்கக்கூடிய அந்த சிறுமிகளுக்கு தான் ஒரு யதியாக இருந்து நல்வழி காட்டுவது எவ்வாறு என்பதை இந்த பாடலில் நாம் காண்கிறோம். நன்றி மற்றும் வணக்கங்களுடன் கூரம் திருவாழி சுந்தரம் முகுந்த ராமானுஜதாசன்.